வாழ்க்கையின் உண்மையான நோக்கம், த ட்ரூ பர்பஸ் ஆஃப் லைஃப். காட்சி ஒன்று. ஒரு பரபரப்பான மாநகரம். மக்கள் அனைவரும் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பின்னணியில் கடிகாரம் உள் நகரும் சத்தம். வாழ்க்கையின் ஆகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா? வறுமை என்பது கையில் பணம் இல்லாதது அல்ல, வாழும் வாழ்க்கையில் ஒரு தெளிவான நோக்கம் இல்லாததுதான். பல மனிதர்கள் தங்கள் வாழ்நாளின் இறுதிப் பகுதியில் நம் வாழ்வை வெறும் தேவையற்ற கவனச்சிதழ்களிலேயே வீணடித்து விட்டோமே என்று அமைதியாக கண்ணீர் வடிக்கிறார்கள். காட்சி 2. ஒருவர் அமைதியாக அமர்ந்து ஒளிரும் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை பார்ப்பது போன்ற ஒரு நேர்மறையான காட்சி. இங்கு பிறந்திருக்கும் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒரு தனித்துவமான திறமையும் ரசனையும் பலமும் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் எதையும் புதிதாக உருவாக்க வேண்டியதில்லை. உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கும் அந்த தனித்துவமான அழைப்பை காலிங் நீங்கள் கண்டறிந்தால் மட்டும் போதும். காட்சி 3. ஒருவர் தன்னிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து மகிழும் ஒரு அழகான காட்சி. இந்த வாழ்க்கையிலிருந்து நான் என்ன பெறப்போகிறேன் என்ற கேள்வியை நிறுத்திவிட்டு, இந்த உலகிற்கு என்னால் என்ன நன்மையை தர முடியும் என்று நீங்கள் யோசிக்கத் தொடங்கும் அந்த புள்ளில்தான் உங்கள் உண்மையான வாழ்க்கை தொடங்குகிறது. உண்மையான மகிழ்ச்சி என்பது நாம் எதை பெறுகிறோம் என்பதில் இல்லை, நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. காட்சி 4. அதிகாலை அமைதியில் ஒருவர் தியானம் செய்வது அல்ல டைரியில் ஏதோ எழுதுவது போன்ற காட்சி. நம் வாழ்வின் நோக்கத்தை கண்டறிவது என்பது ஒரே நாளில் நடந்துவிடும் அதிசயமல்ல. அதற்கு தினசரி அர்ப்பணிப்பு தேவை. இந்த நவீன உலகின் இரைச்சல்களில் இருந்து சற்று தள்ளி நின்று தினமும் சில நிமிடங்கள் உங்கள் உள்மனதின் குரலுக்கு செவிசாய்த்து பாருங்கள். உங்களுக்கான பாதை தானாகவே புலப்படும்.